வெல்கம் டு வினர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதாவது உரைநடை பகுதியில் பாரதியார் பாரதிதாசன் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் இந்த 2 பேரும் எந்தெந்த புக்கில் இருக்கோ எல்லாமே ஒரே கோர்வையாக எடுத்து நம்ம அதை பார்க்கலாம். இந்த பகுதியிலேருந்து எப்படி நமக்கு வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமாக இருக்கலாம், இல்லைனா குரூப் 4 இருக்கலாம், இதில் எப்படி கேள்விகள் வரும்னா, இதில் இருந்து சிறப்பு தொடர்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பெயர்கள் என்ன, அதாவது நீடுதொழில் நீங்கள் பாடி வந்ததில்லா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறந்த தொடர்கள். இனி சிறப்பு பெயர்கள்னு சொல்லும்போது பாவேந்தர், மகாகவி, மக்கள் கவிஞர், இப்படியெல்லாம் இருக்குல்லங்க, இதுதான் சிறப்பு பெயர்கள். இப்படிப்பட்டதில் இருந்தால் நமக்கு எக்ஸாமுக்கு அதிகமாக வரும். அதிகமாக நம்ம படிக்க வேண்டியது இவங்களுடைய நூல்வழி நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். வாங்க நம்ம இப்போது அதை பற்றி பார்க்கலாம். இன்னி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தமிழ். இது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனுடைய டாபிக். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்குங்க. ஸோ இவருடைய ஜஸ்ட்டு பாடல் கொடுத்துருப்பாங்க. இது அதிகம் முக்கியம் இல்லை. நான் ஏற்கனவே உரைநடையில் சொல்லியிருக்கேன், இந்த பாடல்கள்லாம் அதிகம் முக்கியம் இல்லை. ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணிவிடுங்க. அருள் நிறைய அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் புற யாரையும் புகழாது, போற்றாது யாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறையாக. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீடு மட்டும் விட்டுக்கோங்க. அடுத்து பார்ப்போம். ஆனால் இதில் முக்கியமானது பொருள் தான் முக்கியமானது. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். விரதம் அப்படின்னா பொருள் என்ன கேட்டேன்னா நோன்புன்னு சொல்லிக்கணும். குறி அதாவது குறிக்கோள் நமக்கு தெரியும். பொழிகிற அப்படின்னா பொருள் என்னென்னா தருகின்ற. ஓகேவா? அதாவது நம்ம இவங்களுடைய சிறப்பு பெயர்கள் கேட்டிருந்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டால் காந்திய கவிஞர்னு சொல்லணும். அடுத்தது வேறு இவங்களை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய நூல்கள் என்ன, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட நூல்களெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. இன்னும் ஒன்று கூட கேட்கலாங்க, அதில் நான் ஹைலைட் பண்ணலை. அதாவது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியதும் நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் தான். இவர் காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்கன்னா காந்தியடிகளுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினால நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரை எப்படி அழைக்கிறாங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுது. சரிங்களா? ஸோ இந்த பாட்டு நமக்கு அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் படிச்சுக்கணும். இது நாமக்கல் கவிஞருடைய பாடல். நம்ம நாமக்கல் கவிஞரை பற்றி புதிய புக்கில் ஒரு லெசன் தாங்க இருக்குது, வேறு இல்லை. இனி நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கவிமணி தேசியம் விநாயகனாரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஆசிய ஜோதி நமக்கு தெரியும் தான். சரிங்களா? அதாவது இதில் ஒரு ஜஸ்ட்டு பாடல் மாதிரி கொடுத்துருக்கு, இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது பொருள் முக்கியங்க. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணை இரக்கம், வீழுன்னா விழும், ஆகாது முடியாது, இதெல்லாமே நமக்கு நல்லா தெரியும். நமக்கு இதில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியாதது என்னென்னா கும்பின்னா பொருள் என்னென்னு கேட்டால் வயிறு, பூதளம் அப்படின்னா பொருள் பூமி, பாருன்னா உலகம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது கவிமணி தேசிய விநாயகனார் இவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் மொத்தம் 36 வருஷம் பள்ளி ஆசிரியராக இவர் பணியாற்றியிருக்காரு. இவருடைய பட்டம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கவிமணி அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க. ஆசிய ஜோதி இவர் எழுதினார் இல்லைங்க, அது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்த ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை பற்றி பேசுதுன்னா புத்தருடைய வரலாற்றை பற்றி பேசுதுங்க. இனி வருமுன் காப்போம் அப்படியும் ஒரு லெசன் இருக்குது. இதுவும் கவிமணி தேசிய விநாயகருடைய தான். ஸோ இந்த லெசனையும் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த பாடலையும் ஜஸ்ட்டு ரீடு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா, இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமங்கோ, அப்படி ஜஸ்ட் அதை ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டு இதில் பொருள் படிச்சுக்கணும். நித்தம் நாள்தோறும், மட்டுன்னா அளவு, சுண்டைன்னா நன்கு, வையம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம், பேணுவேல் பாதுகாத்தல், திட்டுமுட்டுன்னா தடுமாற்றம். ஜஸ்ட்டு அதாவது தெரியாதது மட்டும்னா கொஞ்சம் தெரியாதது மாதிரி இருக்குது, அளவுன்னு படிச்சுக்கோங்க. ஓகே. இனி நூல்வழியை பார்த்துடலாம். நம்ம நேரமே படித்த மாதிரி தான்.
கவிமணி இவருடைய பட்டப்பேர் என்ன? கவிமணி. சரியா? போற்றப்படும் தேசிய விநாயகர். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். எந்த இடத்துல பிறந்திருக்காருன்னா தேரூரில் பிறந்திருக்காரு. இவர் மொத்தம் 36 வருஷம் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவருடைய நூல்கள் எதுலனா ஆசிய ஜோதி, மருமகள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல நூல்களையும் ஏற்றியிருக்காரு. அடுத்தது இவர் ஒரு மொழிபெயர்ப்பு நூலையும் ஏற்றியிருக்காரு. அது என்னென்னா உமக்காயும் பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு பாடலையும் ஏற்றியிருக்காரு. அடுத்த மலரும் மாலையும் கீழே இருக்குது பாருங்கள், நான் அதை ஹைலைட் பண்ணலை. ஸோ அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் படிச்சுக்கணும்னா ஆசிய ஜோதி, மருமகள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலை இவ்வளோ படிச்சுக்கணும். அடுத்த இவருடைய மொழிபெயர்ப்பு என்னென்னு கேட்டால் உமர்காயும் பாடல்கள்னு சொல்லிக்கணும். இவ்வளோ தாங்க இந்த 2 பேரை பற்றி. ஸோ இதிலேருந்து நம்ம கட்டாயம் இந்த பாரதிதாசன், பாரதியார், கவிமணி, நாமக்கல் கவிஞர் இந்த 4 பேரையும் நம்ம பற்றி நம்ம படிச்சுட்டோன்னா குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் நம்ம வரக்கூடிய குரூப் 2 இல்லைனா குரூப் 4ல் நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.